ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உச்சகட்ட பரபரப்புல போயிட்டு இருக்க தமிழ்நாட்டு அரசியல்ல டெய்லி ஒரு கூத்து தான். ஸோ எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு முக்கியமான ஒரு சில பற்றி பேச போகிறோம். அதாவது கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னொரு வைகோவாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்க மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள். இல்லை சாரி வாயில வச்சுக்கிடுங்க, திமுக வளவன். ஏன்னா அவர் திமுக வளவனா மாதிரி ரொம்ப நாள் ஆயிட்டு இதை நம்ம நிறைய இடங்கள்ல இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த மக்களுக்காக வாக்கை அர்ப்பணிச்சவர், எவ்வளவுக்குள்ள மக்களுக்காக பாடுபட்டு இருக்காரு, நீங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பயங்கரம் பேசுவாங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க, உங்களுக்கே புரியும். அதாவது கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுக்கலாம், ஆனா இவ்வளவுக்குள்ள முட்டு கொடுத்து தன்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்குற அளவுக்கு கீழே விழுந்து அப்படி என்ன வந்து முட்டு கொடுக்கணும்னு கேட்கறேன். அதாவது இவரு கட்சியில எந்த ஒரு முடிவுமே இவரால் சுயமா எடுக்க முடியாத நிலைமையில இவர் கட்சி நடத்தணும்னா அப்படி ஒரு கட்சியை நடத்தணுமான்னு கேட்கறேன். அதுக்கு ஒரு தலைவர். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம ஏன் இவரை வைகோ சொல்றேன்னா, வைகோ இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமில்ல. திமுக எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச வைகோ 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 சீட்டுலையும் உதயசூரிய சின்னத்தை தான் போட்டி விடணுமா. இந்த மானங்கட்ட பழப்பு இதுக்கு அவரு கட்சி நடத்துறான்னு தெரியல. சரி, அது விட்டோம். இப்ப அதே மாதிரி லெவல்ல தான் திமுகவும் இருக்கு. அதாவது தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்னு சொன்ன திமுக இவருக்கு வெறும் 6 தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு 2 கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி வைத்திருக்காரு. அதுக்கே படாதபடப்பட்டு 8 சீட்டா மாத்திருக்காரு. ஸோ இப்போ அந்த 8 சீட்லையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்கள் நிப்பாட்டுற உரிமையை கூட, யார எந்த தொழில் நிப்பாட்டணும், யார வேட்பாளர் நிப்பாட்டணும் கூட அவருக்கு அருகதை இல்லாம போயிட்டு. அதான் உண்மையான நிலைமை. அதாவது அந்த 8 தொகுதியில ஒரு தொகுதியில தான் நிக்க போறதாக பகிரங்கமா அறிவிச்சிருந்தாரு திருமாவளவன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதாவது காட்டு மன்னார் தொகுதிங்கிறதுல. ஆனா ஆக்சுவலா அவர் வந்து டெல்லியில அவர் வந்து எம்பியாவும் இருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் 2 வருஷம் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நான் போட்டியிட போறேன், சட்டமன்றத்தில் ஒரு மாற்றம் வரப்போது 2026ல, அப்ப நாம இருந்தாகணும், என் கொள்கை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அறிவிச்சாரு. நான் தான் காட்டுமன்னார் தொகுதியில போட்டியிட போறேன் சட்டமன்றத்தில் அப்படின்ட்டு. சோ அது வந்துட்டு இருக்கும் போதே இடையில ஒரு குழப்பம் அங்க ஏற்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த விசிக கட்சியில ஆளுநர் ஷா நவாஸ் ஒருத்தர் இருக்காரு, சிறந்த ஒரு பேச்சாளர். சோ அவருக்கு ஏன் நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பலதரப்பட்ட விமர்சனம் வச்சு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கதைகளை, அது இந்த தொகுதி கேட்டாங்க இதுக்கு கொடுக்கல, அவர் அங்க நின்று குறைந்த போன தடவை இவ்வளவுதான் வாங்கியிருந்தாரு அதனால கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுதான் திருமாவளவன். உண்மை என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் திமுகவுக்கு, அதாவது இந்த ஆளுநர் ஷா நவாஸ் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தாலும் திமுகவுக்கு தான் பயங்கர விசுவாசமா இருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு விடவும் திமுக பயங்கர விசுவாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் லைட்டா அவரை ஒதுக்கிட்டாரு. சோ இப்ப அது பயங்கரமா விடுச்சு. கடைசியில எப்படி வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து எனக்கு சீட்டுன்னு சொல்றியா, உனக்கே சீட்டு இல்லாம ஆக்குறேன் பாரு அப்படிங்கிற லைன்ல போய் திமுக பக்கம் போய் திமுக இருந்து பயங்கரமா அது வந்து இது பண்ணி இப்ப திமுக வளவன் திருமாவளவர்களையே இல்ல நீங்க சட்டமன்றத்தில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு திமுக இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் இப்ப பின்வாங்கிட்டாரு. சோ அப்படிப்பட்ட சூழல் தான் இப்ப போயிருக்கு. அதாவது இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு, இல்ல நான் வந்து போட்டியிடல. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உண்மையான காரணத்தை நம்ம சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். அதாவது கேட்டீங்கன்னா, திருமாவளவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்னா, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா, இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி, எனக்கு யாருமே திமுக அதிமுக யார் ஜெயிப்பாங்க சொல்ல முடியல. விஜயவாளோட அந்த அரசியலால மக்கள் செலவுக்குள்ள விஜயவாளுக்கு இருக்கனால, சோ ஏதாவது தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா, அப்ப திருமாவளவன் எம்எல்ஏ இருந்தா எனக்கு துணை முதலமைச்சர் தந்தாதான் உங்களோட நான் சேருவேன் அப்படின்னு ஒரு திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டஃப் கொடுப்பாரு. ஸோ வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருவாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு நாளைக்கு பிரச்சனையை வந்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக அவருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து நீங்க நிக்க வேண்டாம், நீங்க எம்பியாவே இருங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதனாலதான் திருமாவளவன் பின்வாங்கிறதாகவும் உண்மையான ஒரு செய்தி நம்மளுக்கு உலா வந்துட்டு இருக்கு. ஆனா திருமாவளவர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படிலாம் கிடையாது, நான் வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்து பின்வாங்குறாரு. நான் வந்து நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுதான் கேவலப்பட்டு போச்சுன்னு பார்த்தா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில விஜயவால் நேரத்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார்ல, அங்க அதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக 3 தொகுதியில போட்டுறதா அவங்க அறிவிச்சிட்டாங்க. நேரத்து விஜயவால் பேசும்போது சொன்னாரு, கூட்டணி கட்சியிலேயே ஒரு தொகுதியில 2 பேருமே நிக்கிறாங்க, கூட்டணியில யார் நிக்கான்னு தெரியாமலே, ஏன்னா திமுக காங்கிரஸ் நிக்கிற தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தையில போட்டிடுது, அவங்க கூட்டணி தானே இருக்காங்க. சோ அதை வந்து விமர்சிச்சாரு, நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது அங்க உள்ள அழுத்தம் கொடுத்ததுனால திமுக அழுத்தத்தின் பேர்ல வேட்பாளர் அறிவிச்சு நின்னாச்சு. இப்ப திருமாவளவன் என்ன முடிவு எடுத்துக்காரு கேட்டீங்கன்னா, அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் 3 பேருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டாம், அவங்கள யாரும் வாக்கேட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கால் வெளியிட்டாரு. அப்போ இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துட்டு போலாமே அப்படிங்கிறது நமக்கு கேட்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு முடிவு எடுத்தா அதுல சுதந்திரமா சுயம் உங்களுக்கு உரிமையே இல்லையா? ஒரு கட்சியோட தலைவரா உங்க கட்சியோட நிலைப்பாட்டை கூட யாரை எங்க நிப்பாட்டணும் என்ன முடிவெடுக்கிறதோடைய திமுக தான் முடிவெடுக்குன்னா, இதுக்கு உங்களுக்கு கட்சி, இந்த கட்சியை கழிச்சிட்டு நேரம் திமுக சேர்த்துக்கலாமே, எதுக்கு தனியா ஒரு கட்சின்னு கேட்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்காவது உங்களால வந்து பாத்தீங்கன்னா திமுக முட்டு கொடுக்க தான் நிக்கணும் தவிர, அந்த மக்களுக்கான பிரச்சனைல ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கான பிரச்சனை தீர்த்து உங்களால முடியலையே, அப்படி இருக்கு உங்க கட்சின்னு கேட்கிறேன். சோ இதை பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கே புரியும் இவருடைய நிலைமைங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது என்ன சொல்றது,
கீழே வந்தாலும் மீசில மண்ணோட்டபடி அவர் தொடச்சு போட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இவருக்கு தேவையா அப்படிங்கிற நிலவில தான் இப்போ மாறிட்டு இருக்கு. இதுல இன்னொரு வருத்தம் நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதவர்சனை எதுக்கு இப்படிப்பட்ட திருமாவளவன் திமுக முட்டு கொடுத்து ரொம்ப பாசமா பொங்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதாவது திருமாவளவன் அண்ணன் மேல எந்த தவறும் கிடையாது. திருமாவளவன் பாத்தீங்கன்னா உண்மையா மக்களுக்காக நிக்கிறதா நினைக்காரு. சோ அவர் சட்டமன்றத்துக்கு வரணும் நானே ஆசைப்பட்டேன், அதனால வருதுங்கிறாரு. ஆனா சபரீசன் உதயநிதியில சேர்ந்து அவர் வந்து அமுக்குறாங்க, அதனால அவர் வராம பின்வாங்கிறாரு. ரைட்டு அமுக்குறாங்கல்ல, ஏன் ரோசப்பட்டு வெளியே வர வேண்டியதானே? அதாவது பிஜேபி உள்ள வந்துடும் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன மானகட்ட முட்டு. இதுல விட இன்னொரு கோவம் கேட்டீங்கன்னா, அதாவது வேங்கவேல் பிரச்சனைல கூட எல்லாரும் அண்ணனை தான் கேள்வி கேட்கிறாங்க, திருமாவளவன் தான் கேள்வி கேட்கிறாங்க, யாரும் ஸ்டாலினை கேள்வி கேட்கல. அதாவது திருமாவளவன் தான் பட்டியல சமுதாயத்து மக்களுக்காக நான் வந்து நிக்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களை மட்டுமே ஒருங்கிணைச்சு ஒரு தலைவரை முன்னெடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் தான் கேள்வி கேட்பாங்க. இங்க ஆளுங்கட்சியில கூட்டணி அவர் தான் வச்சிருக்காரு. அப்புறம் நீங்க ஒரு பிரஷர் கொடுக்க வேண்டியதுன்னா அழுத்தத்தில் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக நிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லி கேட்கதான் செய்வாங்க. அப்போ நீங்க அழுத்தம் கொடுத்து உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தலைமை வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு முடிவு எடுக்கல, உங்களுக்கு சார்பாக எடுக்கலன்னா ரோசப்பட்டு வெளியில வரணும் இல்லையா? அல்ல நாங்க என்ன நடந்தாலும் நாங்க முட்டு கொடுத்தா நிப்போம், எங்களுக்கு பிஜேபியில் வந்துடக்கூடாது, பிஜேபியில் வந்துடக்கூடாது. இது என்ன கேத்திரமா இருக்கு? சோ இப்படி திருமாவளவர்கள் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக தன்னை வந்து அடிமைத்தனமா நடத்தினாலும் அதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம திமுக முரட்டு மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிற ஆதவர்ஜன் அவர்கள் திருமாவளவனுக்காக பொங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ சரியா படல. ஏன் இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்காக என்ன வந்து இவ்வளவு உங்களுக்கு கரிசனம்? அதான் அங்கிருந்து வந்துட்டீங்கல்ல, அவரு முழுக்க முழுக்க உங்களை தான் கேவலப்படுத்துறாரு. திரும்ப நீங்க என்னதான் அவருக்காக பேசணும், அவர் திரும்ப திரும்ப உங்களை தான் இழிவுபடுத்துறாரு, உங்களை தான் விமர்சனம் படுத்துறாரு. இப்போ கூட இவருக்காக திருமாவளவனுக்காக ஆதவர்ஜனை பேசுறாரு. ஆனா அதே திருமாவளவன் ஆதவர்ஜனை பேசுறது அதீத கற்பனையில பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. சோ அப்படி இருக்குது ஆதவர்ஜனுக்கு அவ்வளவு இருக்கு. அவரு என்னதான் நடந்தாலும் திமுக முட்டு கொடுத்து விஜய் அவர்ல 24 மணி நேரம் விமர்சனம் பண்றாரு, விஜய் அவர் மேல எதிராக தான் பேசுறாரு. அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரிசனம். அதாவது இதுக்கப்புறமும் திருமாவளவன் கூட வந்து சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட என்ன சொல்றது, ஆதவனுடைய இந்த கரிசனமான திருமாவளவன் மீது உள்ள அந்த கரிசனமான பேச்சுங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரியா, அதை இந்த இடத்துல பதிவுன்னு நினைச்சா அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு கூத்து என்ன கேட்டீங்கன்னா, என் நண்பர் என்கிட்ட சில பேர் கேட்டது என்னன்னா, சீமானை வந்துட்டு ஏன்னா நீங்க விமர்சிக்கிறீங்க, சீமான் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா 15 வருஷமா தன்னுடைய சொந்த கருத்துக்கள் மூலமாவே போராடி போராடி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் விஜய் வந்தது தப்பு தானே, ஏன் விஜய்க்கு நீங்க சார்பா பேசிட்டு சீமான விமர்சனம் பண்றது, சீமான் கட்சி விமர்சனம் பண்றது சரியா இருக்குமா அப்படின்ட்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அவருக்கான ஒரு பதில் விளக்கம் தான். எப்பா உண்மையிலேயே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமா அவர் வந்து 15 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட பத்தி ஏதோ அவர் முன்னுக்கு பின்னும் வரனா பேசினாலும் மாத்தி மாத்தி பேசியிருந்தாலும் ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையில நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்காங்கிறது உண்மைதான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. சோ அப்படி இருக்கிறவர் ஒரு பெருந்தன்மையா இப்ப வரைக்கும் அதே நிலைப்பாட்டுல எதிரி யாரை நோக்கி நம்ம ஒரு அரசியல் பண்ணணுமோ, யாரை எதிர்த்து போர் தொடுக்கணுமோ அவங்களை எதிர்த்து போர் தொடுத்து அந்த திமுக எதிரியான அந்த ஆளுங்கட்சிகளை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் நம்ம யாருமே விமர்சிக்க போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையிலே இப்போ இருக்க நிலைமையில சீமான் அவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நிலைமை என்ன தெரியுமா, விஜயவல் ஆசிரியர் வந்ததுக்கு அப்புறமும் என்னதான் இருந்தாலும் சீமானுடைய ஓட்டை பிரிக்க முடியாதுப்பா அப்படிங்கிறத நடுநிலைமையா இருந்தவங்களுடைய மனசு இருந்துச்சு. அவர் வந்து அவங்க கட்சியில இருந்து ஒரு 2-3 பேராவது இந்த தடவை வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்ப்பா அப்படிங்கிற நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்காரு, நல்ல நல்ல கருத்துல வைக்காரு, பேசாம சீமான கட்சியில இருந்து ஒரு 4-5 பேரை உள்ள அனுப்பிடுப்பா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்தையும் போயிட்டு இருந்துச்சு. சோ அதை கெடுத்தது சீமானும் சாட்டையும் தான். அதாவது அப்படி இருந்த மக்கள் மனநிலையில சம்பந்தமே இல்லாம 24 மணி நேரம் விஜய் பிடிச்சு தூங்கி விஜய் பிடிச்சு விமர்சிச்சு எல்லாருக்கும் இப்ப போன் ஆகி போச்சு. ஒரு சும்மா வந்து திமுக காசு வாங்கிட்டு விஜய் விமர்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில உண்டாயிட்டு. அதான் உண்மை. சும்மா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானம் விமர்சிக்கல. சீமானும் சாட்டை இடுமத்தி அவங்களோட நோக்கமே இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நாம ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல, இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடக்கூடாது, விஜய்க்கு வந்து அதிகமான கன்சமான ஓட்டு வாங்கிடக்கூடாது. சோ அப்படிங்கிற ஒரே தாட்டை தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. முழுக்க திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சோ திமுகவை விமர்சிக்கிறத விட்டுட்டு மறந்துட்டு திமுக இருக்கிற எவ்வளவு பிரச்சனைகளையும் எதையும் கண்டுக்காம ஒரு 24 மணி நேரம் விஜய் விமர்சிக்கிறது எங்களுடைய குறிக்கோள், திமுக கூட நாங்க விமர்சிக்க மாட்டோம், அந்த விஜய் தான் விமர்சிப்போம் அப்படின்னு கிளம்புனாங்களோ அப்பவே மக்கள்லாம் சரிதான் இது வேலைக்காவது, இது திமுக கை விடுதான் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதுதான் இப்ப நிதர்சனம் உண்மை. அதனாலதான் நாமளும் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எந்த கட்சி இப்ப நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினா கூட விஜய் கட்சியில இப்ப ஆதரவுச்சுன்னா இப்ப திருமாவளவனுக்கு ஆதரவா பொங்கிட்டு பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. நான் தைரியமா சொல்லிட்டு போனோம்ல, நான் அப்படிதான் என் மனசுக்கு எது சரின்னு வருதோ சரியா பேசணும், தவறுனா தவறு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுது இல்ல? சோ நம்மள மாதிரி நடுநிலைமையா பேசுறவங்க கூட ஒரு கணிப்பாங்கல்ல. அதாவது நீ எது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த, ஈழத்துல தமிழ கொல்லப்படும் போது பொறுத்துக்க முடியாம அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்த நீங்க இங்க அப்ப ஆட்சியில இருந்தது யாரு? திமுக. திமுக தான் உங்களோட மெயின் எதிரியா இருக்கணும். உங்களோட போக்கஸ் ஃபுல்லா திமுக எதிர்த்து அடிக்கும் போதுதான் நீங்க திமுகவை எதிர்த்து விமர்சனம் வச்சு திமுக எதிராக பயங்கரமான ஒரு அரசியல முன்னெடுத்து வரும்போது மக்கள் பார்ப்பாங்க, திமுக எதிர்த்து நிக்கிறது, விஜய் எதிர்த்து நிக்கிறது, சீமான எதிர்த்து நிக்கிறது. அப்ப இதுல ரெண்டுல யார் ஸ்ட்ராங், யார் இந்த மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வந்திருக்கும்.
எப்ப திமுக விட்டுட்டு உங்களுக்கு எதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண விஜய்க்கு எதிராக வந்துச்சோ அப்பவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து ஒர்த் இல்ல, இது சும்மா வந்து பாத்தீங்கன்னா திமுக கைக்குள்ளே செயல்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த கட்சியில தலைமையில உள்ளவங்க தான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமா விஜய் 24 மணி நேரம் விமர்சனம் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர அந்த கட்சியில அடிமட்ட தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி விஜய் ஃபுல் நேரம் இருக்கணும் முடியல என்னெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம இவங்களுக்கு முட்டு கொடுத்து கிடைக்காங்க அந்த தம்பிகள்லாம். சோ அவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது விஜய் நீங்க விமர்சிக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ற அரசியல விமர்சிங்க, தப்பு கிடையாது. அவர் பண்றது தவறு இல்லை, அதுக்காண்டி தவறே பண்ணாம அவர் ரொம்ப உத்தமரா இருக்காரு, அவர் கரெக்டா இருக்காரு அப்படின்னா நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல. எல்லா கட்சியிலுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம், எல்லாத்தையுமே சில தவறுகள்லாம் இருக்கு. ஆனா உங்களுடைய மெயின் போக்கஸ் யாரை எதிர்த்து நிக்கணும்? திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டு அவங்களே ஏற்று நிக்கணுமா? ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கே வராத புதுசா ஒரு கட்சியா இருந்தது ஒரு தமிழ்நாடு கூடிய விஜய் ஏற்று இருக்கணுமா? சோ அதான் என்னுடைய கேள்வி. சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு, நீங்களா என்ன நினைச்சீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்முடைய கருத்துக்களை தான் மாற்றிக்கிறது இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.